அஞ்சாவது இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் அ குழந்தைஸ் லைஃப். ஓகே, ஸோ நம்ம இது ரொம்ப புது வார்த்தை வந்திருக்கு. இப்போ டீனேஜர் நமக்கு தெரியும், ஆனால் we are now using the word tweenager, in between. ஓகே, ஸோ அவங்க இது வரைக்கும் ப்ரீ ஸ்கூல் பண்ணி தாண்டி முடித்து வந்தாங்க. ஆனால் இப்போ ஸ்கூலுக்கு வந்தாச்சு. 6லேருந்து 10 வயசு, 9 வயசு. ஆனால் இதில் வித்தியாசம் என்னன்னா, ஒரு வயசுக்கு ஒரு தனித்தனி முயற்சி இருக்குது. 6 வயசு குழந்தை மிக்ஸ்டு ஃப்ரூட் எல்லாம் மிக்ஸ்டு வெஜிடபிள் கொடுத்தா பிடிக்காது. அவங்களுக்கு எல்லாமே பிரித்து தனித்தனியாக கொடுக்க வேண்டியிருக்கும். 7வது வயசில் அவங்களுக்கு டேஸ்டோட டிஃப்ரென்சியேஷன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். 8வது வயசு குழந்தைக்கு அவங்களுக்கு தே லைக் டு ட்ரை சம்திங் நியூ, பட் அதுக்கு நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். 9 இயர் ஓல்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். ஆமாம், கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இது ஏன் இப்படி தான் சாப்பிடணும், ஏன் இதோட இது ஏன் சேர்த்துக்கூடாது, அப்படியெல்லாம் கேட்பாங்க. 9 இயர்ஸ் என்னன்னா, கிச்சனுக்குள்ளே அவங்களே ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஒரு க்யூரியாசிட்டி, they are interested in the difference in texture, difference in taste, different in combination. இதோட இது ஏன் சேர்த்துக்கூடாது, என்ன ஆகும், இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குறது. இந்த வயசுக்கு curiosity is very very high for these children. அவங்களுக்கு இந்த வயசில் நம்ம அது என்ன முன்ன பிடிக்கலையோன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த குழந்தைக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அவங்க அதுக்கு சேலஞ்சு லெவலுக்கு போகிறாங்க, அடாலசன்ட் போகிறாங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் இயர்ஸில் அவங்க கேட்சப் பண்ணிவிட்டு அது கரெக்டாக போனால் தான் தே வில் பி இன் அ பொசிஷன் டு மெச்சூர் as an adolescent. ஸோ இந்த வயசுக்கு இன்பிட்வீன் வயசுக்கு ஒரு வயசுக்கு நம்ம ஒரு தனி முறையில் அவங்களுக்கு ஒரு எம்ஃபசிஸ் கொடுத்துட்டு, அவங்களுக்கு ஒரு பியர் ப்ரெஷர் இருக்கும், மற்றவங்க ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு வாய்ப்பு இருக்கும், மற்றவங்களும் ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணுன்னு ஒரு அவசியம் தோணும். அதனால தீஸ் ஆர் த சில்ட்ரன் ஹூ ஆர் கால் இன் பிட்வீன். ஆனால் அவங்களுக்கு நம்ம தனி முறையிலே சப்போர்ட் பண்ணோம். இந்த வயசில் கூட நம்ம ஸ்டாண்டர்டாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிரிக்க மாட்டோம். ஆனால் அவங்களோட தேவை ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை 2 பேருக்கும் ஒரே டைப்பாக உணவு தான், இப்போ டைப்பு தான் இந்த வயசில் கூட நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் அந்தந்த வயசுக்கு அவங்களுக்கு என்ன க்யூரியாசிட்டி இருக்குது, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது உருவாக்கிக்கிறது, டிஸ்கஸ் பண்ணுறது, பேரண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இன்வால்வ் பண்ணுறது. 9 வயசு குழந்தைக்கிட்ட இது எப்படி வெட்டி கொடுக்க, இது நீ மிக்ஸ் பண்ணி கொடு, அந்த மாதிரி சொன்னான்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஃபுட் பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அன் இன் பிட்வீன் ஏஜ் ஆர் ஸ்கூல் ஏஜ். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, this is a time when they are influenced by school children. அவங்க கிளாஸ்மேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க சீனியர் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் கூட வீட்டுக்கு கொண்டு அவங்க சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏன் எனக்கு இது கொடுக்குறதில்ல, ஏன் அப்படி கொடுக்குறதில்லன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கும்.